இதை நான் ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணுறேன் சார். ஏன்னா பகுத்தறிவாளிகள் நீங்கள் சொல்கிறது விஷயத்தை கேட்டால் டேரெக்டாக அடிப்பாங்க. அது எப்படி இப்போ வீட்டில் உட்காந்து மந்திரம் சொல்லிட்டு அவன் உடம்புலாம் சரியாயிடுமா? அப்போ டாக்டர் எதுக்கு படிச்சுட்டு உட்காந்துருக்காங்க, நீ எதுக்கு இவ்வளோ சம்பாதிக்க ஓடிட்டு இருக்க, இதெல்லாம் கேட்பாங்க. வெறும் மந்திரம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றுமா? அதாவது இந்த கேள்வி நீங்கள் சாதாரணமாக கேட்டுட்டீங்க. இதற்கு உண்டான பதில் என்பது பெரிய பதில் தான், அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சின்னதாக ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். இன்றைக்கி என்ன கிழமை அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புதன்கிழமைன்னு சொல்லுவீங்க. ஒரு வாரத்தில் எத்தனை நாட்கள் இருக்குதுன்னு கேட்டால் 7 நாட்கள் சொல்லுவீங்க. என்னுடைய கேள்வியானது, நான் எல்லாத்தையும் நோண்டி நோண்டி பார்க்குற ஆள். ஏன் 7 நாள்? ஏன் 5 நாள் இல்லை? ஏன் 12 நாள் இல்லை? ஏன் 9 நாள் இல்லை? அது என்ன 7ங்கிறது என்ன? தவிர 7 நாட்களுக்கு என்ன பேர் வச்சாங்க? கிரகங்களுடைய பேரை வச்சுருக்காங்க. மலையுடைய பேரோ, ஒரு நதியுடைய பேரோ, இல்லை தலைவர்களுடைய பேரோ வைக்கலை. கிரகங்களுடைய பேரை ஒவ்வொரு நாளுக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கி புதன்னா புதன் கிரகம், வியாழன்னா குரு பகவான், சுக்கிரன்னா வெள்ளிக்கிழமை, சனினா சனி பகவான், சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்னா சந்திர பகவான், செவ்வாய்னா செவ்வாய். ஆக ஒரு வருடங்களில் நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, எத்தனை மாதங்கள் இருக்குது? 12 மாதங்கள். 12 மாதங்கள். அதுவும் நான் கேட்குறேன், ஏன் 12? அந்த கேள்வி இருக்கணும்ல லாஜிக்கலாக. இப்போ ஏதாவது நீங்கள் தான் சொல்கிறீங்க பகுத்தறிவுன்னு, நம்ம பகுத்தறிவு ரூட்லேயே போவோம், அந்த ரூட்லேயே அவர்கள் சொல்கிற ரூட்லேயே போவோம். நம்ம மூட நம்பிக்கைகள்லாம் விட்டுடுவோம். சாமி இல்லாதவங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் பகுத்தறிவுவாதிகள் சொல்கிறவங்களுக்கும் நான் வைக்கக்கூடிய கேள்வி, 12 மாதம் எங்கிருந்து வந்தது? ஏன் 11 மாதம் இல்லை? ஏன் 19 மாதம் இல்லை? இது மாயன் ஸ்டுடியோஸ் வாயிலாக நான் வைக்கக்கூடிய லட்ச மக்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள், ஜோதிடத்தின் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் இந்த கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன் 12 மாதம்? அந்த 12ங்கிறது எங்கிருந்து வருது? 12 ராசிகளிலிருந்து வருது. 7 கிரகங்களிலிருந்து 7 நாட்கள் வருது. ஒரு மாதத்தில் எத்தனை நாள் இருக்குது? ஒரு மாதத்துக்கு அதில் 30, 31. அது வெள்ளைக்காரன் வச்சுது. ஓகே, நம்ம தான் தமிழ் பேரறிஞர்களாச்சே. அப்போ தமிழில் எத்தனை நாள்? 27 நாள் தானே சொன்னாங்க. 13 நாட்கள் வளர்பிறையாக, 13 நாட்கள் தேய்பிறையாக, 14வது நாள் அமாவாசையாகவும் பௌர்ணமியாகவும் மாறி மாறி வரக்கூடிய சைக்கிள் தான் நம்ம வச்சது. ஓகே, நம்ம தமிழ்னு சொல்கிறோம். ஒன்று தமிழையாவது ஒத்துக்கணும், இல்லை பக்கத்தில் இருக்கிற கன்னடம், தெலுங்கு, மலையாளம் போனாலும் பரவாயில்ல, ஹிந்தி போனால் கூட பரவாயில்ல. இவங்கெல்லாம் விட்டுட்டு இங்கிலீஷை மட்டும் ஒத்துப்பேன், ஹிந்தியை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னான். இதே நம்ம அங்கே சொல்லல, தமிழை ஏற்றுக்கணும்னு சொன்னால் அவங்களே எது தானே சொல்லுவாங்க ஹிந்தியில். அதாவது மொழியை ஏற்றுக்க ரெடி சார், அதை திணிச்சா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. உண்மையான விஷயம். நானும் ஒரு தமிழன் தான், இங்கேயே பிறந்து வளர்ந்தது தான். அதாவது நான் சொல்ல வர கருத்து, ஒரு மொழியுடைய பெருமை என்பது மற்ற மொழிகளை நீ எவ்வளவு மதிக்கிறேங்கிறத பொறுத்து தான். ஓகே, நான் என் மொழி பெருசுன்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. திணிக்காதை, என் மேலே எதையும் திணிக்காதுன்னு சொல்கிறதுல அத்தனை பேருக்கு உரிமை, அதில் நான் உடன்படுறேன். இப்போ டாபிக்குள்ளே வந்தோம்னா, நான் சொல்லக்கூடியது இந்த 12 மாதங்கள் என்பது 12 ராசிகளிலிருந்து வருகிறது. 7 வாரங்கள், 7 நாட்கள், 7 கிரகங்களிலிருந்து வருது. 27 நாட்கள் என்பது 27 நட்சத்திரங்களிலிருந்து வருது, அஸ்வினி முதல் ரேவதி வரை. இப்போது ஜோதிடத்தை நம்பாதவங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, இன்னைக்கு என்ன கிழமை உங்களுக்கு சொல்லுங்க? எல்லாருக்கும் அதே கிழமை தான். அது எப்படி? நீங்கள் தான் சாமியை நம்ப மாட்டீங்க, கிரகத்தை நம்ப மாட்டீங்க, ஏன் புதன்கிழமைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இது சாமி வச்சது கிடையாது சார், புதன்கிழமைன்றது. புதன்கிழமைன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு கிரகத்தின் மீது நம்பிக்கை இல்லை. நீங்கள் தானே சொல்கிறீங்க பகுத்தறிவுன்னு சொல்கிறீங்க. சாமி கோவிலில் இருக்கார், கர்ப்ப கிரகத்தில், அவர் மேலே மாலை போடுறோம் நாங்கள். நீங்கள் சொல்கிறீங்க எடா பாவி, கல்லுக்கு மாலை போடுறேன், மூட நம்பிக்கை, முட்டா பையன்னு சொல்கிறீங்க. ஒத்துக்கிறேன், நான் முட்டாளாகவே. தலைவர்கள் சிலைக்கு மாலை விழுந்துக்கிட்டு தலைவரை சிலை மாலை போடுறீங்க, அது என்ன மோந்தா பார்க்குறாரு? அது ரோஜா பூவா, சாமந்தி பூவான செத்த தலைவர், அதுவும் கல் தான். அதுக்கு மாலை போடுறத மட்டும் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு, கடவுள் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய 1000 2000 வருஷமா மாலை போட்டு இருக்கேன், அதை தப்புங்க இல்லை. தெருவில் இருக்க சிலைக்கு யாரோட மாலை போடலாம் நான் நினைச்சாலும், ஆனால் கர்ப்ப கிரகத்தில் இருக்க சிலைக்கு இல்லை. அதுதான் அந்த ஒரு ஏற்றத்தாழ்வுக்காக தான் சொல்லுவேன். அது ஏற்றத்தாழ்வுகள் ஒத்துக்கொள்ளப்பட வேண்டும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதை தான் நான் சொல்கிறேன். நான் ப்ராக்டிக்கலாக தான் பார்க்குறேன், எதையுமே அதோட தன்மையோடு தான் பார்ப்பேன், பயாஸ்டாக இருக்க மாட்டேன். ஏன் நீங்கள் பயாஸ்டாக இருக்கீங்க? இப்போது 2000 வருஷம் முன்னாடி சிலை வைக்கிற பழக்கம் கிடையாது. 2000 வருஷம் முன்னாடி, 3000 வருஷம் முன்னாடி சிலை, ஆனால் சுவாமி விக்கிரகங்கள் இருந்தது, அதுக்கு மாலை வழிபாடுகள்லாம் இருந்தது. அப்போ நீங்கள் இறந்து போனவருக்கு மாலையை போட்டு நான் பகுத்தறிவாளி, மூட நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. இதுவும் மந்திர சொற்கள் எப்படி சார் கனெக்ட் ஆகுது? இது டாப்பிக்கை டைவர்ட் பண்ணுறது. ஓகே, மந்திரங்கள் வேறு, நம்ம பேசுறது கர்ப்ப கிரகத்தில் கல் தான், அது கடவுள் இல்லை. கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது, கடவுள் மட்டும் கண்டால் கல்லே கிடையாது. இது நீங்கள் சொன்ன வாசகம். கல்லுக்கு மாலை போடுறீங்கன்னு சொல்கிறீங்க, எங்களை பார்த்து சொல்கிறீங்க, சரியா?
நான் ஆகம விதிப்படி வேத மந்திரங்கள் ஓதி அதெல்லாம் நான் உள்ளே வரேன், ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுக்குறேன். எனக்கு எல்லாம் எந்த கேள்வியை வேணால் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இறந்து போன சிலை அது மோந்து பார்க்குமா, அதுக்கு அறிவு இருக்கா, முகரக்கூடிய தன்மை இறந்து போன சிலைக்கு இருக்கா? இல்லை. நான் பண்ணுறது மூட நம்பிக்கைன்னா நீங்கள் பண்ணுறது ரெட்டை வேஷம் இல்லை. உண்மையா இல்லையா? ஃபியூச்சரில் காலத்தில் உங்களே அரசியல்வாதியாக பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பேச்சு கடல் இங்கே வருது சார். டைரெக்டாக அந்த கேள்விக்கு போகலாம் சார். மந்திர சொற்கள் எப்படி மனுஷனோட வாழ்க்கையை மாற்றும்? டைரெக்டாக அருமையான கேள்வி. முதல்ல இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உருவானது என்பது சப்தம், மனிதன் அல்ல. ஓரின உயிர், ஓர் அறிவு, இரண்டாம் அறிவு, மூன்றாம் அறிவு, நான்காம் அறிவு, ஐந்தாம் அறிவு போய் ஆறாம் அறிவுங்கிறத கடவுள் கொடுத்ததுடைய விளைவு தான் இன்னைக்கு இவ்வளோ கஷ்டங்கள் இந்த பூமிக்கு. ஓகே. அந்த சப்தம் தான் முதல் உயிர், முதல் அறிவுங்கிறது சப்தம் தான். அந்த சப்தத்துக்கு பயங்கர பவர் உண்டு. அதற்கு எடுத்துக்காட்டை கொடுக்குறேன் உங்களுக்கு, சாட்சியே கொடுக்குறேன். இந்த தெருவில் நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் உலகம் இருக்குது, இதில் எத்தனையோ நாடுகள் இருக்குது, அதில் ஒரு நாடு இந்தியா. அதில் 32 மாநிலங்கள் இருக்குது, அதில் ஒரு மாநிலம் தமிழ்நாடு. நான் கேட்குற கேள்வி தான், இந்த மொத்த உலகத்திலேயே உருண்டையிலேயே எந்த இடத்துல அதிக கோவில்கள், அதிக ஆன்மீகம், அதிக வழிபாடுகள் எங்கே இருக்கு? ஆப்வியஸ்லி தமிழ்நாடு தான். ஏன்? ஆன்மீக பூமி இது. ஆன்மீக பூமிங்கிறது இல்லை, அதோடைய பின்னர்த்தம் என்பது இந்த பூமியில் பிறக்கக்கூடியவர்களுக்கு, அதாவது தென்னிந்தியாவில் பிறக்கக்கூடிய உயிர்களுக்கு ஒரு கடமை என்பது உண்டு. அது என்னன்னா, the ultimate goal of objective of every human life which is born in southern India, part of India, is to liberate yourself from the cycle of birth and death. பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலிருந்து வெளியே வரக்கூடியது தான் இங்கே பிறக்கக்கூடியவர்களுடைய உயரிய நோக்கமாக இருந்தது. அதனால தான் அந்த காலத்து ராஜாலாம் கோவிலை கட்டி விட்டாங்க, டாஸ்மாகை கட்டலை. அவங்ககிட்ட அத்தனை பொருள் இருந்தது, தங்கங்கள், வைரங்கள். ஒரு திருவனந்தபுரம்ங்கிற ஒரு கோவில் கீழே 20,000 கிலோ தங்கம் ஒரே ஒரு அரண்மனையை எடுத்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொன்னால் இன்னொன்று திறக்கவே முடியல. அதில் எத்தனை கிலோ தங்கம் இருக்குன்னு தெரியல, ஆன்டிக். அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் டாஸ்மாகை கட்டி விட்டுருந்தா இன்னும் வருமானம் கிடச்சிருக்கும்ல. 2 பிள்ளைங்களை ஆட விட்டு டாஸ்மாக் கட்டி விட்டுருந்தாங்கன்னா வருமானம் பயங்கரமாக பார்த்துக்கலாம். ஆனால் ராஜா அதை செய்யலை. நீங்கள் இங்கே இருந்த அத்துணை ராஜாக்களும் பைத்தியக்காரன். அப்போ நான் இப்போ உள்ள மன்னர்களை பற்றி பேசலை, அப்போ இருந்த மன்னர்கள்லாம் பைத்தியக்காரன். ஏன்? எப்போ பாரு 25 அடி மதில் சுவரோட 1.5 கிலோமீட்டர் டயாமீட்டரோட 80 கோவில்கள், புராண கோவில்கள் இந்த திருச்சி, தஞ்சாவூர் அந்த மாவட்டங்களில் மட்டுமே. எல்லாமே ஒரு பெரிய பெரிய கோவில்கள், பெரிய பெரிய பிரகாரங்கள். அவன் பைத்தியமா? இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. நம்மை விட நமக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழர்கள் பைத்தியமா? ஓகே. ஆக்சுவலாக பகுத்த அறியணுன்றதா தமிழர்களோட அடிப்படை குணாதிசயமே. அப்படி இருக்கிறப்ப ஒரு கல்லுன்னு சில பேர் சொல்லலாம், இல்லைப்பா அது கடவுள் இன்னொரு பக்கம் சொல்லலாம். இந்த பக்கம் இருக்கவங்க கேட்பாங்க, சரி நீ சொல்கிற மாதிரி கடவுளாக இருக்கட்டும், என் பிரச்சனையை சொன்னால் சரியாயிடுமான்னு கேட்குறாங்க. இவர் என்ன பண்ண முடியும்? அது எப்படி சரியாகும் தான் கேட்பாரு. அப்புறம் எதுக்கு அந்த கல்லுன்னு தான் கேட்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அந்த காலத்து மன்னர்கள் கோவில்ங்கிறது எதுக்கு கட்டினாங்கன்னா, எல்லா மனிதனும் தன்னை உணர்ந்து யூ ஹாவ் டு ரியலைஸ் யுவர் செல்ஃப். அண்ட் இவ்வளோ இந்த காலத்தில் கஷ்டப்படுறாங்க இல்லையா, அட்டாச்மெண்ட்டோட வீடு வாங்கியாச்சு, இஎம்ஐ கட்டல் எல்லாம். இப்போது அன்னாடங்காட்சின்னு சொல்லக்கூடிய ரிக்ஷாக்காரர்கள் ஆரம்பிச்சு, கூலித்தொழில்கள் ஆரம்பிச்சு, சரி எவனாவது பெரிய பணம் வச்சிருக்கிறவன் நிம்மதியாக இருக்கானான்னு சொன்னால் அவனும் நிம்மதியாக இல்லையே. நம்ம பார்க்குறோமே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்குள்ளே நம்ம போயாக வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாம் சம்பாதிக்கிறாங்க, இஎம்ஐ கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாத்து மேலேயும் பற்று. அந்த பற்றற்ற நிலை என்னைக்கு உனக்கு வருதோ அன்னைக்கு மட்டும்தான் நிம்மதி என்பது உனக்கு கிடைக்கும். அது வரைக்கும் நிம்மதியை நீ பார்க்கவே முடியாது. அந்த கால மனிதர்கள், ஒரு திருவண்ணாமலை கோவில் எடுத்திங்கன்னா 19 தலைமுறையாக, அந்த வரலாறு அங்கேயே செவத்திலே எழுதி வச்சுருக்காங்க, 19 தலைமுறையாக அந்த கோவிலை கட்டினார்கள். ஒவ்வொரு தலைமுறையும் உணவு உண்ணாமல், நீர் அருந்தாமல் அந்த கோவிலை கட்டினாங்க. இது எப்படி சாத்தியம்? யோகி கலையில் காற்றை சுவாசித்து அதையே உடம்புக்கு தேவையான அத்துணை புரத சத்துக்களும் மினரல்ஸாக மாற்றி கொண்டு வாழக்கூடிய கலையை அவர்கள் கட்டியிருந்தார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை, கல்வெட்டில் பதிந்திருக்கக்கூடிய உண்மை. அந்த திருவண்ணாமலை கோவில் மேலே ஒன்று கடிக்கிறோம் நம்ம, மதில் சுவரில். நமக்கு அதோடைய சிறப்போ எதுவோ தெரியல, எல்லாருக்கும் அல்ல, சில பேர். நாம் கடவுள் இல்லைன்னு சும்மா சொல்லிட்டு போயிடலாம், அதை சொல்கிறது ஈஸி. அது கடவுள் இல்லைன்னு சொல்பவர்கள் தான் அதிகமாக கோவிலுக்கு போகிறாங்க, வீட்டில் சாமி வச்சுருக்காங்க. இது உலகத்துக்கு தெரிஞ்ச உண்மை. அப்போ கடவுள் இல்லைன்னு வெளியில் சொல்கிறாங்க, உள்ளுக்குள்ளே எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன்,
சப்தம் மந்திரங்கள் சொன்னால் நடக்குமா? ரோடில் நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் ஒரு ஐயர் பூஜை பண்ணுறது, அவர் உடம்பு சட்டையை அவுத்தாருன்னா இட்டாலியன் மார்பிள் மாதிரி இருக்குது. ஒரு 50 சாராய கடை வச்சிருக்காரு ஒருத்தர், அவர் முகம் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் பார்க்க முடியாத மாதிரி இருக்கு. அவருடைய நிம்மதி எப்படி இருக்கு? இவர் தட்டில் 500 ரூபா தான் வாங்குறாரு, அவர் ஒரு நாளைக்கே 50 லட்ச ரூபா. இங்க நிம்மதியை தீர்மானிக்கிறது காசு தானே சார். தட்டில் ஒரு 500 ரூபா விழுந்தா சத்தம் இல்லை. நான் சொல்ல வருகின்ற கருத்து வந்து மந்திரங்களுக்கு சப்தங்களுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அது யாருக்கு கிடைக்கும் என்பதில் என்ன வித்தியாசம்னா, நீங்கள் நோக்கியா 1100 வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அமுத்திக்கிட்டே எனக்கு இன்டர்நெட் வரலன்னு சொன்னீங்கன்னா வராது. இல்லை ஒய்ஃபை வச்சுக்கிட்டு ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஒய்ஃபை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு எனக்கு 5G வரல, 3G வரல, 2G வரலன்னா வராது. 2G யாருக்குமே வரல, அது வேறு விஷயம். ஆக யார் ஒருவர் தன்னுடைய மனதை, கண்ணதாசன் வரிகள், வாலியின் வரிகள் ஏற்ப சொல்கிறேன், மழை வந்த போது குடை ஒன்று உண்டு, இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, பகை வந்த போது துணை ஒன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு, மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். நீங்கள் மந்திரம் சொல்ல வேண்டியதில்லை, எந்த விதமான இதுவும் தேவையில்லை, உங்கள் மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டா போகிறோம். ஆனால் நம்ம ஊரில் எப்படி இருக்காங்க? அதை தான் கேட்குறேன். மந்திரம் சாய்பாபா குங்குமம், இங்கே சாய்பாபா மோதிரம், பூரா போய் அப்புறம் தப்பு பண்ணிட்டு வெள்ளையும் சொல்லையுமா கோவிலுக்கு போய் சாமின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க? எல்லா கள்ளக்கடத்தலும் நான் பண்ணுவேன், லஞ்சம் வாங்குவேன், என்னென்ன எவன் வேணால் அடித்து புடைக்க முடியும் எல்லா காசும் வாங்கி இன்னோவா ஃபார்ச்சுனரில் போயிட்டு எல்லோரும் விலைக்கு இந்த நம்ம கோயில்களில் பார்க்குறமே வெள்ளையும் சொல்லியுமா வருவாங்களே, எல்லாரையும் தள்ளிட்டு உள்ளே போயிட்டுன்னா சாமி என்ன நினச்சிவாங்க? இவன் நினைக்கிறாங்கன்னா, பாப்பா அருமை எல்லாத்தையும் பண்ணிட்ட, வா என் மடியில் வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சாமி சொல்லுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்குறாரு. நீங்கள் 10,000 கோவிலுக்கு போனாலும் சரி, 2 லட்சம் மந்திரங்களை சொன்னாலும் சரி, மனசு சுத்தம் இல்லைன்னா, நீங்கள் எண்ணங்கள் தெளிவாக இல்லைன்னா சொற்கள் தெளிவாக இருக்காது, சொற்கள் தெளிவாக இல்லைன்னா உங்களுடைய செயல்கள் தெளிவாக இருக்காது. அப்போ எண்ணம், சொற்கள், செயல்கள் தெளிவாக இல்லைன்னா வாழ்க்கை தெளிவாக இருக்கவே முடியாது. சிம்பிள். நிம்மதி என்பது, எனக்கே 2 நண்பர்கள் இருக்கிறார்கள், ஒன்று மந்திரி, ஒன்று ஆட்டோக்காரர். 2 பேருமே என் கூட படித்தவங்க தான். இந்த ஆட்டோக்கார நண்பருக்கு 2 மனைவி இருக்காங்க. அவர் இந்த பக்கம் ஒரு 300 ரூபா, அந்த பக்கம் ஒரு 300 ரூபா டெய்லி கொடுத்துட்டு ஒரு கட்டிங்கை வாங்கி போட்டு இளையராஜா பாட்டும் போட்டு ராஜா மாதிரி வாழ்கிறான். இந்த மந்திரி நண்பரும் தினமும் எப்போ ஈடி வருவாங்க, எப்போ பிடி வருவாங்கன்னு சொல்லி அவர் தினப்படி செத்து செத்து பிழைச்சிக்கிட்டு இருக்காரு. இதில் யார் ஜெயிச்சு நல்லபடியாக வாழ்கிறது? இங்கே பணம் நிற்கலை, படிப்பு நிற்கலை, புகழ் நிற்கலை, பதவி நிற்கலை, நிம்மதி தான் நிற்குது. ஒரே ஒரு ப்ராக்டிக்கல் நிதர்சனமே சொல்கிறேன். 90% பிரச்சனைகள் பணம் இருந்தால் தீர்க்கப்படுமா படாதா? ஏன்னா பணம் அப்படி தீர்க்கப்படாதான் எல்லாருமே ஓட வேண்டிய அவசியமே இல்லையே. அதாவது 90% இல்லை, 100% பணத்தால் பிரச்சனைகள் தீரும். 1000 பிரச்சனையை அது கொண்டும் வரும். உங்களுக்கு 100 பிரச்சனையை தீர்த்து விட்டுட்டு அது பேக்கேஜ் ஆஃபர் மாதிரி. அது பணம் என்பது, இது நான் சுய வாழ்க்கையில் வாழ்ந்து அனுபவப்பட்டு சொல்லக்கூடிய உண்மை. பணம் நான் இல்லாத காலத்தில், நான் ஒரு சாதாரண அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் படித்தேன். 100 மாணவர்கள் என்னுடைய செக்ஷனில் கீழே தான் உட்காந்து படிக்கணும், மஞ்சள் பையை மடியில் வச்சுட்டு தான் படிக்கணும். அப்போ வெளிநாடுகளில் பிஸ்னஸ் கிளாஸில் எமிரேட்ஸ்லேயும் பயணம் பண்ணியாச்சு, 7 ஸ்டார் ஹோட்டல், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை உலக அதிசயங்களையும் பார்த்தாச்சு, பணம், காசு, பேர், புகழெல்லாம் பார்த்தாச்சு. இந்த பணம் வந்தது உண்மைதான், வசதிகள் வந்தது உண்மைதான், ஆனால் அப்போ இருந்த நிம்மதி இல்லை. அதற்கு காரணம் பணம் என்பது ஒரு பேக்கேஜ். உங்களுக்கு 100 பிரச்சனைகளை சரி செய்து விட்டு 1000 பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு இதில் பார்க்கும்போது அப்படியே உங்கள் மைண்டெல்லாம் கவராக இருக்கும் பல பிரச்சனைகளால். அப்போ தான் உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், இது வாழ்ந்து பார்த்து சொல்லக்கூடிய உண்மை. ஓகே 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 சார். ஒரு உணர்வு வரும், ஐயோ இந்த பணமே வேணாம். நான் கூட பல ஆண்டுகள் நினச்சி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், துண்டை கட்டிட்டு திருவண்ணாமலையில் போய் உட்காந்துடலாம், எதுக்கு இவ்வளோ இது? எதுவும் ரமண மகரிஷி ஆசிரமத்தில் தினமும் மரகதலிங்க அபிஷேகம் நடக்குது, அண்ணாமலையார் தரிசனம், 3 உண்டை கட்டி அருமையாக ராஜா மாதிரி வாழ்ந்துடலாம். ஐடியா இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்குது. இன்னும் எவ்வளோ வருஷத்தில்? மேக்ஸிமம் ஒரு 5 முதல் 6 வருஷத்துக்குள்ளே அங்கே உங்களை பார்க்க முடியும். ஆமாம், சிறப்பு சார்.